வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் தீவிர பிரச்சாரத்தை செவ்வாய் முதல் துவக்கியுள்ளார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் அவரை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கேஜ்ரிவால் போட்டியிடுகிறார். லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்டமாக மே 12ஆம் தேதி வாரணாசியில் ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. வாரணாசியில் ஒரு மாதம் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ள கேஜ்ரிவால் டெல்லியிலிருந்து ரயிலில் புறப்பட்டு செவ்வாயன்று வாரணாசியில் வந்து சேர்ந்தார். ரயில் நிலையத்தில் கேஜ்ரிவாலுக்கு ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லி முதல்வர் பொறுப்பை பாதியில் கைவிட்டு ஓட்டம் பிடித்தவர் என்றும் கேஜ்ரிவாலை கண்டித்தும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. உத்தரப்பிரதேச அரசியல் கட்சியான குவாமி ஏக்தா தள் கட்சியின் வாரணாசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முக்தார் அன்சாரி கடந்த வாரம் போட்டியிலிருந்து திடீரென விலகினார். 2009 லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா வேட்பாளர் முரளி மனோகர் ஜோஷிக்கு பகுஜன் சமாஜ் சார்பில் போட்டியிட்டு கடும் சவாலை தந்தவர்தான் இந்த அன்சாரி. மதச்சார்பற்ற ஓட்டுகள் பிரிவதை தடுக்கும் பொருட்டு தான் விலகியதாக அன்சாரி கூறியது கேஜ்ரிவாலுக்கு கூடுதல் வாய்ப்பு ஏற்படுத்தி தந்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் கருதுகின்றனர். வாரணாசி தொகுதியிலுள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய வியூகமிட்டுள்ள கேஜ்ரிவாலின் பிரச்சார திட்டங்களை மனீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்கள் கவனித்து வருகின்றனர். ஏப்ரல் 17ஆம் தேதி கேஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார்.